அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான மிதுன ராசியில் புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த புதன் ஆதித்ய யோகம் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவு. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கான அதிபதிங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு புதன் பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 8ஆம் வீட்டிற்கான அதிபதி. ஆக இந்த 2 கிரகங்கள், சூரியன் ஒருவருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்களை தரக்கூடியவர், 7ஆம் வீட்டிற்கான அதிபதிங்க. அதே நேரத்தில் புதன் ஒருவருக்கு புத்தியையும் வித்தையும் கல்வியையும் தரக்கூடியவர், 5 மற்றும் 8ஆம் வீட்டிற்கான அதிபதி. இந்த 2 கிரகங்களுடைய இணைவு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திர ஸ்தானத்தில் இணையக்கூடிய இந்த புதன் ஆதித்ய யோக காலகட்டங்கள் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்கள் கடந்த சில காலகட்டங்களாக நிறைய விஷயங்கள் நிறைய அடிபட்டாச்சுங்க. ஏன்னா இந்த ஜென்ம சனி நடந்துட்டு இருந்த காலகட்டங்களில் தான் இந்த மாதிரி இருந்தது, அல்லது பாதச்சனி தொடங்குனதுனால தான் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த 7 சனியோட காலகட்டங்களில் நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது அனுபவிச்சிங்க. அதே நேரத்தில் இந்த ஜென்ம ராகுவால் நிறைய மன உளைச்சலும் மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்காதா? சில கிரகங்களுடைய மாற்றத்தினால ஏதாவது சின்ன சேஞ்சஸ் வரதா? கும்ப ராசி அப்படின்னாவே துன்பம் பெறக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே தன்னுடைய சொந்த முயற்சியால் உழைப்பாலையும் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறேன், அடுத்தவங்களுக்காக உதவி செய்கிறவன், நிறைய நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லபடியாக இருக்கணும், நம்ம ஒருத்தருக்கு நல்லது செஞ்சால் நமக்கு ஒரு நல்லது தானே செய்யணும், ஆனால் நமக்கு மட்டும் ஏன் கெடுதலை செய்கிறாருங்க, எல்லாத்தையும் நம்பி நம்பி இன்னைக்கு ஏமாந்து நடுத்தெருவில் நின்னது தான் மிச்சம், யாரை நம்புறதுனே தெரியலங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள், எல்லாருமே இன்னைக்கு எனக்கு எதிராகவே மாறிட்டாங்க. என் கூட இருந்தவங்க, என்னுடைய நெருங்கிய உறவுகளாக இருக்கட்டும், என்னை பிடிச்ச உறவுகளாக இருக்கட்டும், என்னுடைய உறவினர்களாக இருக்கட்டும்ங்க, சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், மனைவி மக்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்னை இன்னைக்கு ஒதுக்கிட்டு என்னை ஒரு அனாதையை நிற்கக்கூடிய தனிமரமாக நிற்க வைக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், நான் எதிர்பாராத நிகழ்வுகள்லாம் என்னோட வாழ்க்கையில் நடந்துருச்சு. இந்த நிலைகள்லாம் எப்போ தான் மாறும்? என்னை விட்டு போன உறவுகள், என்னை வேண்டான்னு சொல்லி விலகி போனவங்க, இவங்கெல்லாம் என்ன எப்போ தான் தேடி வருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருந்தக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய இணைவுகள் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. நிறைய முயற்சிட்டிருப்பீங்க, ஒரு வேலையில் இருந்திருப்பீங்க, திடீர்னு அந்த வேலையை விட்டு வெளியே வர மாதிரி, அந்த வேலையை இழக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வந்திருக்கும். அந்த சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக வரும். அதாவது புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அட்டன் பண்ண இன்டர்வியூஸ்லாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ப்ரமோஷனோ இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுவதற்கான சூழ்நிலைகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கப்போ ஃபாரின் சம்மந்தப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்குங்க. முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அந்த இன்டர்வியூக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு சில மந்த நிலைகள் அப்படிங்கிறது வந்துருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நிறைய லாபங்களை சம்பாதிச்சிருந்தேன், என்ன நடந்ததுன்னு தெரியல, திடீர்னு இருந்த எல்லாமே தலைகீழ் தான் மாறிடுச்சுங்க. இருந்தது எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஏதாவது ஒன்று பண்ணி இதிலேருந்து மீண்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்குது. அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். இந்த முயற்சி ஸ்தானத்தில் இந்த புதன் ஆதித்ய யோகத்தினால நீங்கள் புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோகமோ அல்லது தொழிலில் இதுக்கு சில மாற்றங்களை செய்வீங்க. இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் இருந்திருப்பீங்க, அந்த பார்ட்னர்ஷிப் முழுமையாக விலக்கி விட்டு சொந்தமாக நீங்களே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. வேலையில் புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும், தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. புது கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் இந்த தொழில் ரீதியாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க. புதிய கூட்டாளிகள் உங்களோட பிஸ்னஸ் இணையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நஷ்டத்தில் இருந்த பிஸ்னஸை லாபத்தில் கொண்டு போகிற அளவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன் கொடுக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்புகளாக இருந்தாங்க, பகைகளாக இருந்தாங்க, உங்களோட பிஸ்னஸில் ஏதாவது ஒரு விதத்தில் கெட்டு உங்களை கெடுதலை உருவாக்கி உங்களை ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும்னு நினச்சாங்களோ, அவங்களே அதை மனம் திருந்தி உங்ககிட்ட சேர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு, இல்லை நான் செஞ்சு நினச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர்ஸை ரினியூவல் பண்ணி, இல்லை அந்த பிஸ்னஸை அவங்களே அடிஷ்னலாக ஜாயின் பண்ணி உங்களோட லெவல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்குங்க.
அடுத்ததாக வந்து திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா இந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய இணைவுகள், அதே நேரத்தில் இந்த 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானாதிபதி இந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இந்த நேரத்தில் ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. முயற்சிகள் வந்து வெற்றி அடையும். அதே போல் நிறைய வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. கொஞ்ச நாளாக வந்து திருமணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஏன்னா நிறைய அடிபட்டுங்க. பார்த்து பார்த்து எதுவுமே செட் ஆகலை. இனிமேல் பார்க்கவே வேண்டாம்னு விட்டுருப்பீங்க. இப்போ மறுபடியும் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம். புத்திர ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய இணைவுகள், இந்த குழந்தை பாக்கியம் இல்லாததுனால நிறைய கஷ்டங்கள், நிறைய மன உளைச்சல்கள், எங்கேயுமே போகிறதில்லைங்க. யாருமே முன்ன மாதிரி நம்மளை கூப்பிட்றதே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். அட்லீஸ்ட் இந்த ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட விஷயமாவது ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுங்க. அந்த குழந்தை வந்து கருக்கலைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டதுனால மன உளைச்சல் இருக்கிறாங்க. உடல்லையே தெம்பு இல்லைங்க. இதனால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. ஸோ மருத்துவ ட்ரீட்மெண்ட்டில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய இணைவு அந்த 5ஆம் பாவகத்தில் புத்திர ஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் இணையும் போது கண்டிப்பாக எதிர்பாராத சில திருப்பங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. இந்த கருக்கலைப்பு அதிகமாக ஏற்பட்டதுனால குழந்தை பாக்கியம் தங்காமல் இருக்கும். அந்த நிகழ்வுகள் இப்போ ஒரு சுமூகமான ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது காரணமே இல்லாமல் இன்னைக்கு பிரச்சனை வந்து இன்னைக்கு நீ போ ஒரு பக்கம், நான் போ ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து வாழ்கிறாங்க. ஒரே வீட்டில் இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. காரணமே இல்லாமல் என்னை விட்டு இன்றைக்கி விலகி போயிட்டாங்க. விலகி போனது இல்லாமல் இன்றைக்கி வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எல்லாரும் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த விஷயங்கள், இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது மாறவே மாறாது. நாங்கள் 2 பேரும் பழையபடி ஒன்று சேர முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா, இந்த 7ஆம் பாவகத்தினான அதிபதி இந்த 5ஆம் இடத்துல சில முயற்சிகள் நீங்கள் இந்த டைமில் எடுக்கும்போது பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்றிணைவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. பிரிந்த காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து சுமூகமான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த லைஃப்ல இருந்து வெளியே வந்தாச்சு, டிவோர்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுங்க, மறுபடியும் ஒரு லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு நினச்சேன்னா, ஏற்கனவே நம்ம தேடி போன லைஃப் தான் வந்து சரியான விதத்தில் அமையல. நம்மளை தேடி வரக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்குமா? ஏன்னா மறுபடியும் அடிபட்டோன்னா அதுலேருந்து மீண்டும் என்னால் வெளியே வரவே முடியாது. அந்த அளவுக்குள்ள பிரச்சனைகள், சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க. அதனால் வந்துட்டு லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு சில பயம், பதட்டம் அப்படிங்கிறதுல இருக்குன்னா, எந்த விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு அதை விட்டு நீங்கள் வெளியே வந்தது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இனிமேல் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைஃபு நல்ல விதமான ஒரு லைஃப் அப்படிங்கிறது அமையும். ஸோ அதுக்குண்டான யோகத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அடுத்த ஒரு லைஃப்குள்ளே நல்ல ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது கொடுக்குங்க. பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேருவாங்க. பிரிந்து உங்கள் நபர்கள், காதலர்கள் ஒன்று சேருவாங்க. அதே நேரத்தில் உங்களை வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனவங்களும் உங்களை கன்சிடர் பண்ணுறதுக்கான யோகங்கள் அப்படிங்க அவங்களே உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு உங்கள் கூட சேர்ந்து வாழக்கூடிய சில முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாட்கள் இழுபறியில் இருந்த ஒரு வம்பு வழக்கு பிரச்சனையிலிருந்து சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அதே நேரத்தில் சொந்தமாக ஒரு வீடு கட்டுவீங்க. இடம் வாங்கக்கூடிய யோகம் அல்லது இடம் உங்கள் கைக்கு வரக்கூடிய யோகம். வம்பு வழக்கில் இருந்த பிரச்சனைகள், அதாவது கோர்ட்டு கேஸ் ரீதியாக வந்துட்டு உங்கள் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக விலகும். வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள், வீடு வாங்குவதற்கான முயற்சியோட நிலம் வாங்குவதற்கான முயற்சி இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் இந்த நேரத்தில் இருக்கும். அப்போ புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை இந்த நேரத்தில் ஏற்படுங்க. ஆரோக்கிய ரீதியாக சில பல பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனை உங்களை விட்டு முழுமையாக விலகும். தேவையில்லாத மன உளைச்சல்கள், குழப்பங்கள் இருந்திருப்பீங்க. அந்த குழப்பங்கள் தீரும். நிம்மதியான உணவு பழக்கவழக்கங்கள், நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியமான ஒரு உணவு பழக்கவழக்கத்தில் உங்களோட ஹெல்த்தை நல்லபடியாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்குவீங்க. ஸோ ஹெல்த்தில் இருந்த பிரச்சனை உங்களை விட்டு முழுமையாக விலகும். கல்வி ரீதியாக சில ஞாபக மறதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. நீங்கள் விருப்பப்பட்ட துறையில் போய் படிப்பதற்கான யோகங்கள், அதே துறையில் படித்து முடித்து வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. அரசு துறைக்கான தேர்வுகள் அப்படிங்கிறது எழுதிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல சாதகமான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். கண்டிப்பாக நல்லபடியான ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். ஒரு லெவலில் இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு எக்ஸாம் எழுதி ப்ரொமோட் ஆகிற அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்கள் சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசாபுத்திகளை அறிந்து அதற்குண்டானபடி செயல்படும் போது கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சி வச்சிங்கனாலும்
டைம் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சு வச்சிங்க மூலமாகவும் தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.